ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, துரந்தர் 2ஓட ட்ரெய்லர் வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தை ஆதித்யா தட் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் March 19 இந்த படம் வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். பட் ட்ரெய்லரை பற்றி நம்ம சிலர்லாம் பார்ப்போம். ட்ரெய்லரை டீகோட் பண்ணலாம். சில விஷயங்கள்லாம் ஃபுல்லாக இல்லை, ஃபுல்லாக வேணுன்னா அதுக்கு இன்னொரு தனி பார்ட்டு போடுறேன். ஃபஸ்ட்டு செக்மெண்ட் பை செக்மெண்ட்டாக போயிடுவோம். ஒரு செக்மெண்ட்லேயும் ஒரு கேரக்டரை பற்றி பேச போகிறோம். வாங்க இந்த செக்மெண்ட்குள்ளே போகலாம். பார்ட் 1 பார்த்தா எல்லாருக்குமே ஹம்சா இப்போ என்ன பண்ண போகிறாருன்றது ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். அண்ட் இந்த படத்தில் ஹம்சா மட்டும் இல்லாமல் ஜஸ்கிரத் சிங் ராங்கியாவும் அவர் வரப்போகிறாரு. அண்ட் நிறைய ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் இருக்குன்றதும் நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரெய்லர் கட்டில் ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் அதை தாண்டி ஹம்சா இப்போ லியாரியை ரூல் பண்ணுறாரு. லியாரியோட பாட்ஷா அவர் தான். அவர் லியாரியில் என்ன பண்ண போகிறாருன்றது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ட்ரெய்லர்லேயுமே நிறைய ஃபைட் சீன்ஸ் காட்டியிருக்காங்க. அண்ட் அந்த லியாரி ஸ்ட்ரீட்டில் அவர் சண்டை போடுற மாதிரியுமே எக்கச்சக்கமான காட்சிகள் ட்ரெய்லரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹம்சா இந்த படத்தில் என்ன பண்ண போகிறாரு அண்ட் எப்படி இந்த ரிவெஞ்சை அவர் எடுக்க போகிறாரு அப்படின்றதே ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது. அண்ட் இந்த ட்ரெய்லரில் ஜஸ்கிரத் சிங் ராங்கி இன்ட்ரடியூஸ் பண்ணுற இடம் பயங்கரமாக இருந்துச்சு. எஸ்பி சௌத்ரி அஸ்லாம் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். பார்ட் 1ல் கொஞ்ச நேரமாக இருந்தாலுமே கூட ஒரு நல்ல இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சு இந்த கேரக்டர். இந்த கேரக்டர் ஒரு செல்ஃபிஷான கேரக்டர்னே சொல்லலாம். இந்த கேரக்டருக்கு தேவையானதுக்கு நடக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணோம், அது பார்ட் 1ல் இவரோட இன்ட்ரடக்ஷன்லேயே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போதைக்கு இந்த கேரக்டர்ன்றது ஹம்சாவோட இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த ட்ரெய்லர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போது சௌத்ரி அஸ்லாம் அவரோட லியாரியை திரும்பி ரூல் பண்ண போகிறாரு அப்படின்றத, அவர் லியாரியில் கண்ட்ரோல் எடுக்க போகிறாருன்றதையும் ட்ரெய்லரில் அவர் கொஞ்சம் கிளிப்ஸ்லேயே அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. உசேர் பலோச் ரஹ்மான் தகேத் சாவுக்கு ரிவெஞ்ச் சீக் பண்ணுவாரான்றது ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டு. இந்த ட்ரெய்லரில் ஒரு கிளிப்பில் தான் வராரு. ஒரு கிளிப்லேயும் பயங்கர கோபமான ஒரு ரியாக்ஷனோடு இருக்கார். அந்த ரியாக்ஷனை பார்த்தா அநேகமாக ஹம்சா தான் கொலை பண்ணுன்றதை கண்டுபிடிச்சாருன்ற மாதிரி ரியாக்ஷனாக தான் இருக்குது. பட் அதுக்கு மேலே அவர் எந்த கிளிப்லேயும் வரல. இந்த ஆப்ரேஷன் துரந்தர் பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய மாஸ்டர் மைண்ட் யாருன்றது கண்டிப்பாக பார்ட் 1 பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அஜய் சான்யால் பார்ட் 1ல் என்ன தான் ஒரு பெருசாக வரலனாலும் இவரோட அந்த ஆப்ரேஷன் துரந்தர்னால் தான் இவ்வளோ நடந்துட்டுருக்கு. ஸோ பார்ட் 2ல் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கேரக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த கேரக்டர் எப்படிப்பட்ட ஒரு இம்பேக்டை தரப்போகுதுன்றதை. மேஜர் இக்பால் ஹம்சாவுக்கு ஒரு பெரிய த்ரெட்டுன்னே சொல்லலாம். பார்ட் 1ல் இவர் ஒருத்தரை கொலை பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். அண்ட் அதை பார்க்கும்போதே நிறைய பேருக்கு பயம்லாம் உச்சக்கட்டத்தில் போயிருக்கும். பயங்கர வைலண்ட்டான சீன்னே சொல்லியிருக்கலாம். அந்த ஸ்பையை கொலை பண்ணும் போதே ஹம்சாவுக்கு ஒரு பயம் வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ்ன்றது இருக்கும் ஹம்சாவுக்கும் மேஜர் இக்பாலுக்கும். அந்த ட்ரெய்லர்லேயே சில ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ் எல்லாமே பார்க்க சூப்பராகவே இருந்துச்சு. எலினாவோட கேரக்டர் இந்த ட்ரெய்லரில் கன் எடுத்துகிட்டு ஒரே ஒரு ஃப்ரேமில் மட்டும் இருந்தாங்க. அந்த ஃப்ரேம் தாண்டி அவங்கள பெருசாக ட்ரெய்லரில் காட்டல. ஸோ படத்தில் தான் பார்க்கணும் அந்த கேரக்டர் என்ன பண்ண போகுதுன்றது. ஜமீல் ஜமாலி அவரோட அரசியலுக்காக என்ன வேணால் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். சௌத்ரி அஸ்லாம் மாதிரி இவரும் ஒரு செல்ஃபிஷான ஆள் தான். பட் இந்த படத்தில் இவர் என்ன பண்ண போகிறாரு, யார் பக்கம் இருக்க போகிறாரு, இப்போதைக்கு ஹம்சா பக்கம் தான் இருக்கார். பட் யார் பக்கம் போக போகிறான்றலாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கில் வர ஒரு சில கிளிப்ஸ் பார்ட் 1 ஒரு சம்மரைசிங்காக இருந்த கிளிப்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி ஹம்சாவுக்கு பக்கம் நிற்பாருன்னு நினச்சா சௌத்ரி அஸ்லாம் இக்பாலோடு நின்றுக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்குதுன்னு தெரியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சௌத்ரி அஸ்லாம் அவர் ஒரு செல்ஃபிஷான கேரக்டர் தான். அவர் எதனால் இக்பால் பக்கம் போனார், ஹம்சாவுக்கு என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத நினைக்கும் போது அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இந்த பார்ட் 2ல் இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். இவர் இன்னுமே ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரி தான் இருக்குது இந்த கேரக்டர் மேலே, யார் பக்கம் அந்த கேரக்டர் இருக்கும் அப்படின்றது. அண்ட் இந்த படத்தோட பெய்டு ப்ரீமியர்ஸ்
மார்ச் 18 நடக்க போகுது. அதுக்கு எவ்வளோ பேர் போகிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் படத்தோட ட்ரெய்லர் தமிழில் வரும்னு சொல்லியிருந்தானுங்க, இன்னும் தமிழில் வரல, வெறும் ஹிந்தியில் மட்டும் தான் வந்திருக்கு. அதை பற்றின உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ட்ரெய்லரை வந்து எவ்வளோ பிடிச்சிருந்ததை கமெண்ட் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் குட் பை ஃப்ரம் ஆர்எல்.